கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஏசப்பா பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். பயப்படாதீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கடன் பிரச்சனைனா கடன் பிரச்சனையை மாற்றுவார். வியாதி இருந்தால் வியாதியை மாற்றுவார். வழக்கு இருந்தால் வழக்கில் அற்புதத்தை செய்வார். வேலை இல்லைன்னா வேலையை தருவார். கலங்காதீங்க. ஏன் வாழணும், வாழ முடியாது, தற்கொலை பண்ணிடலாமா அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏசப்பா உங்களை வாழ வைப்பார். சரியா? அவருடைய வல்லமை பெரியது. அவர் நினைச்சா எல்லாமே செய்ய முடியும். அவரை நம்புங்க. இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 3:5. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என்னை தாங்குகிறார். தாங்குகிறார். தாங்குகிறார்னு அர்த்தம் என்ன? யாரை தாங்கணும்? ஒரு ஆள் நடந்து போகுது, நடக்க முடியலை. அப்போ அவங்கள தாங்கி பிடித்து நடத்தணும். கையை பிடிச்சி அவங்கள கொஞ்சம் தாங்கி அவங்கள கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அப்படியே தூக்கி நடத்தணும். தான் தாங்கிறது. தாங்குறன்னா விழுந்து கிடக்கிறவங்கள, முடியாதவங்கள நம்ம கொஞ்சம் நம்ம பலத்தை கொடுத்து தூக்குறது தான் தாங்கிறது. அப்படின்னா நீங்கள் கூட சில நேரத்தில் விழுந்து கிடப்பதை போல் இருக்கலாம். தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை. கீழே படுத்திருக்கிற மாதிரி விழுந்து கிடக்கிறீங்க. உங்களை ஆண்டவர் தாங்கி தூக்கி விடுவார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது அசுத்தாவியில் பாதிக்கப்பட்ட ஒரு வாலிபனை இயேசுட்ட தகப்பன் கொண்டு வந்தான். இயேசு பிசாசு அதட்டிட்டார். அவன் செத்தவனை போல கீழே கிடக்கிறான். உடனே கையை பிடிச்சு அவனை தூக்கி விட்டார். ஏன் தூக்கி விட்டார்? அவங்களை எழும்ப முடியலை. பிசாசு போச்சுது. சரீரத்தில் ஒரு சோர்வு. அவனை தூக்கி பிடிச்சி தூக்கி விட்டார். அதான் நம்முடைய ஆண்டவர். உங்களால் முடியலை, பாரத்தை சுமக்க முடியலை, உங்களால் நடக்க முடியலை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க. நம்மை தாங்க ஒருவர் இருக்கிறாருங்க. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை தாங்கி நடத்துவார். அந்த அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. அவருடைய கரம் உங்களை தாங்கி பிடிச்சு நடத்தும். இன்று முதல் நீங்கள் அதை பார்ப்பீங்க. நான் இப்படி என் வாழ்க்கையில் நான் இருப்பேன்னு எனக்கு தெரியாது, அவ்வளோதான் நினச்சேன். நான் ஏசப்பா என்னை தாங்கி நடத்தினார் அப்படின்னு நீங்கள் சாட்சியை சொல்ல போகிறீங்க. சரியா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைக்காய் நன்றி. உடைய பிள்ளைகளை தாங்கி நடத்துங்க. இந்த வசனம் அப்படி கிரியை செய்யட்டும். நீங்கள் செய்வதற்கு போதுமான தெய்வம். உம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லாரையும் தாங்கி தூக்கி விடுங்க, மேன்மைப்படுத்துங்க. வியாதிப்பட்டவங்களை சுகமாக்குங்க. பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களை விடுதலையாக்குங்க. பிறந்தநாளை காண்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அப்போ இந்த நேரத்தில் என்னால் இன்னும் ஒன்றும் செய்ய முடியாதுன்று ஏதாவது தெய்வ பிள்ளைகள் இருப்பாங்கன்னா, அது ஆபத்தான நிலையில் இருப்பாங்கன்னா, உங்களை உடனே விடுதலையாக்குங்க. இப்போதும் உடைய வல்லம் இறங்கட்டும். இப்போதும் உடைய கரம் தொடட்டும். அவங்க அதிசயத்தை பார்க்கட்டும். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படட்டும். சாட்சி எழும்பட்டும். நீர் அப்படி செய்தி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.